குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செல்பாஸ் அப்படின்ற தென்னை மரத்துக்கு வைக்கிற மருந்து பத்தி பார்க்க போறோம். பேஷண்ட் பேரு அமரேந்திரன். இவருக்கு வந்து 23 வயசு. இவர் வந்து நந்திமங்கலம், தேன்கனிக்கோட்டை தாலுகா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. ஒரு பேஷண்ட் பாத்தீங்கன்னா 2 செல்பாஸ் மாத்திரையை வந்து டைரக்டாவும், ஒரு மாத்திரை வந்து க்ரஷ் பண்ணி பவுடர் ஃபார்ம்லயும் 18ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி மிட் நைட் 1 மணிக்கு சாப்பிட்டிருக்காரு. சாப்பிட்டதும் நிறைய வாமிட் பண்ணதுனால அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு காலையில 8 மணிக்கு தான் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்க வயிறெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நம்ம கிட்ட அதே நாள் காலையில 10:30 மணிக்கு வந்திருந்தாங்க. ஸோ இந்த தம்பி செல்ஃபாஸ் குடிச்சிட்டு வந்துச்சு. இந்த செல்ஃபாஸ்ன்றது அலுமினியம் ஃபாஸ்பேட். இது வந்து தென்னை மரத்துக்கு சுற்றி வைப்பாங்க. எலி, பெருச்சாளி இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக வைக்கக்கூடிய அந்த செல்ஃபாஸ் குடித்தாவே 48 மணி நேரத்தில் மரணம் நிச்சயம். அதுதான் இது வந்து ஒரு அரை டேப்லெட் போட்டாவே காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என் தம்பி வந்தப்பே நான் பரிதாபமாக தான் பார்த்தேன். 10:30 மணிக்கு வந்தான். 1 மணிக்கு நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணப்போ ஹார்ட்லாம் கொஞ்சம் இருதய துடிப்புலாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மூச்சு வாங்கினதுனால இம்மிடியட்டாக நாங்கள் வந்து வென்டிலேட்டர் போட்டோம். இவனுக்கு உண்டான ஹீமோபெர்ஃபியூஷன்ன்ற ஒரு லேட்டஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆனப்பட்டது. இவன் தம்பியோட ரத்தம் எடுத்து ஒரு இது காட்ரிஜ் HA230 அப்படின்ற ஒரு ஆக்டிவேட்டட் சார்கோல் ரெசின் கார்ட்ரிட்ஜில் வந்து அந்த ரத்தம் போய் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பாய்சன் அதில் ஒட்டிட்டு திருப்பியும் தம்பி உடம்புல செலுத்துறது. ஸோ இது மூலிமா ஒரு 25% அந்த பாய்சனோட லெவலை வந்து நம்ம குறைக்க முடியும். பட் இருந்தாலும் இவன் மூச்சு வாங்கினதுனால மூச்சு வாங்கிச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்றது தான் கதை உண்மை. பட்டு செல்ஃபாஸ் அப்படின்னாவே 100% மார்ட்டாலிட்டி, 100% பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவன் மூச்சு வாங்கினது ஒன்று நாளைக்கு எப்படி அவனை தூக்கின்னு போய் அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு சிக்காக இருந்தான். பட் யூஸ்வலாக கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாமே வரும். லங்ஸும் எக்ஸ்ரேல கொஞ்சம் பேடாக இருந்தது. பட் ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆனான். பட் இவன் எப்படி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா இவன் இன்னும் இருக்கிறானா அப்படின்னு ஒரு ஆச்சரிய இதுமாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 5 days வந்து ஐசியூவில் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் இங்கே வார்டுக்கு மாற்றிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேற்று தான் கொஞ்சம் இருமல் இருந்தது. பட் இருந்தாலும் நாளை தம்பியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண இருக்கிறோம். ஸோ இந்த செல்பாஸ்னாவே பேரக்கிட்டும் ரொம்ப கஷ்டம் காப்பாற்றுறது. அதே மாதிரி செல்பாஸும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். முடியவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவன் கண்டிப்பாக மறாத நாள் இருக்க மாட்டான்னு தான் நான் நினச்சேன். பட்டு பிழைச்சதுக்கெல்லாம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஆக்சுவலாக இந்த மருந்து தான் சாப்பிட்டு மதிமுக எம்பி ஈரோடு மாவட்டத்தில் இருந்த கணேசமூர்த்தி அவரும் வந்து கோயம்புத்தூர்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன எவ்வளோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணாங்க. அவரும் வந்து ஒரு 48 ஹவர்ஸில் இறந்துட்டார். அதே மாதிரி இந்த ரித்தன்யான்ற ஒரு பொண்ணு திருப்பூரில் வந்து வரதட்சணை கொடுமையினால் அந்த பொண்ணு வந்து இதே ஒரே ஒரு மாத்திரை தான் அந்த லேடி செல்பாஸ் ஒரு மாத்திரை போட்டுச்சு. கார்லேயே அங்கேயே மயங்கி அங்கேயே கார்லேயே இறந்து விட்டது. ஸோ இதெல்லாம் அந்த செல்பாஸினுடைய பவர் வந்து அந்த அளவுக்கு பரவாயில்ல. இந்த தம்பி பிழைச்சதெல்லாம் இறைவனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும்.